திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள் 1. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எதுவும் இல்லை. குறள் 2. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது இல்லை. அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. குறள் 3. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் செயல். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறத்தை போற்றி செய்ய வேண்டும். குறள் 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதனை அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. குறள் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறம் ஆகும். குறள் 6. அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்னுங்கால் போற்றா துணை. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். குறள் 7. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனும் ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இத்து என்று கூற வேண்டா. குறள் 8. வீழ்நாள் படாமை நற்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானேயானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 9. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தான் புகழும் இல. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. குறள் 10. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே.